இன்றைக்கி 110 ரூபாய்க்கு இன்றைக்கி நான் வந்து பொருள் வாங்கிட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் இதான் காசு தரணும். 110 ரூபாய்க்கு என்ன நான் வாங்கிட்டுக்கிறேன் காட்டுறேமா. ஏன்னா மக்களே, நான் வந்து இவர்கிட்ட காசு கேட்க மாட்டேன். நம்ம குடும்பம் நான் செலவு பண்ணுறேன். சரி, நம்ம அப்படி தான் இருப்போம். எப்போ அது? ஆமாம், அன்னைக்கு இப்போ வாங்கினதுக்கு காசு வாங்க மாட்டேன். இருந்தாலும் வாங்குறேன். ஏன் வாங்குறேன்னு சொல்கிறேன். வா ஏங்க வா. ஏன் வாங்குறேன் பார்த்தியா? இவ்வளோ நேரம் அவுள், வெள்ளை சக்கரை, மல்லாட்டை எல்லாம் போயிடுது. இதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடுவேன்? அவ்வளோ வெள்ளை சக்கரை போயிட்டா? வெள்ளை சக்கரை தான் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. பிச்சு வச்சு வந்துட்டேன். இது மாட்டேன். சரியான்னு வா. என்ன நான் வாங்கி சொல்கிறேன். மணி 9:45 10 ஆக போகுது. வேங்கேஸ்வரியா இன்னும் அந்த புழுகம் ஆகாய புழுகமே புழுகிற மக்களே. இங்கே பாருங்க, இவரு போய் 45 கிலோ இருக்கிறாராம். ஏன்னா எதனா சொன்னால் நம்பருமே சொல்லுவாம்மா நீ. நான் 72 கிலோ இருந்தேன். இப்போ நான் வந்து அன்றைக்கி வெயிட் போடும்போது 67 தான் இருந்தேன். 5 கிலோ குறைஞ்சிக்கிறேன் 10 நாளில். என்ன காரணம்னு தெரியல. சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. சுகர் இருந்தால் எடை குறையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுகர் டெஸ்ட் பண்ணால் நார்மலாக சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன காரணம்னே தெரியல. சாப்பாடு அளவு சாப்பாடு மாரி காலைல 4 இட்லி, நைட்டுக்கு அளவு மாரி ஆகிப்போச்சு. மதியானம் சாப்பாடு மாதிரி இது வேலைக்கு போன பிறகு தான் இப்போ எனக்கு வெயிட்டே குறைஞ்சிது. சரி, அது ஓகே. இப்போ நீ என்னான்னு ஒன்றை வந்து நீ வந்து 45 கிலோன்னு சொல்கிற. நீ எதுக்கு கண்டிப்பாக 75 கிலோவாவது இருக்கணுமாம்மா. நீ 75 கிலோவாவது இருக்கணும். சரி, 45 கிலோன்ற யார் நம்ம நம்புவாங்க? 65 கிலோ இருக்கிறேன். 65 கிலோ இருந்தேன். அது வந்து 55 கிலோ இருக்குது. இப்போ தான் 45 என்ன 44ன்னா என்ன? உண்மையான வெயிட்டை சொல்லு. உண்மையான வெயிட் வந்து 55 கிலோ. அதே தானே இருக்கிற நீ? 65 கிலோ இருந்தேன். 10 கிலோ குறைஞ்சிட்டேன். அதே தானே இருந்த நீ? முதல்ல 45 கிலோ தான் இருந்தேன். அது கல்யாணம் பண்ணதுக்கப்போ இருந்திருப்பேன். கல்யாணம் பண்ணும்போது நான் 42 கிலோ தான். என்னை பார்த்துக்கலாம். நான் எப்படி இருந்தேனே? ஒல்லியா சின்ன பொண்ணு மாரி இருந்தேன். இப்போ என்ன குண்டா வெண்ணாகிட்டேன். இப்போ எல்லோரும் கணக்கு போட்டு இப்போ இடம் வேற குறையிறேன். என்ன காரணம் தெரியல. சரி, நான் வாங்கினேன்னு உன சொன்னேன். காசை வந்து நார்மலாக இப்போயே கொடுத்துரு. ஏன்னா காலையில் வந்துட்டு நான் நாளைக்கு தரேன்னு சொல்லி தான் இன்றைக்கி வாங்கிட்டுக்கிறேன். ஒன்றுமே இல்லை மக்களே. முருங்கைக்காய் வாங்கினேன் நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு. முருங்கைக்காயில் முக்கியமான ஒரு பவர் இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு அட்டாக் வருது. பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து அட்டாக் வருது. அது என்ன காரணம்? கொழுப்பு வந்து நிறையா இருக்கிறதுனால அந்த உடலில் இந்த இதயத்திலாம் கொழுப்பு அடைச்சி அதனால் இறந்துடுறாங்க. அட்டாக் வருது. இதயத்துக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாதனால அதுமாரி அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கொழுப்பை கரைக்கிற சக்தி இந்த முருங்கைக்காய்க்கு இருக்குது முருங்கைக்காய்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்கள். அதனால நாங்கள் அடிக்கடி செய்கிறோம். எங்களுக்கு இயற்கையாகவே சாம்பார் பொரியெல்லாம் பண்ணால் முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து 10 ரூபா. இது வந்து 10 ரூபா. இதை வாங்கிட்டு வந்தேன். வேனில் வந்து விற்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கொய்யாக்காய் வந்து வேனில் தான் விற்றாங்க. இது வந்து 50 ரூபா. 50 ரூபாம்மா. இது ஒரு கொய்யாக்காய் இவ்வளோ பெரிய கொய்யாக்காய் அரிஞ்சு கொடுத்தேன். இந்த ராகவனுக்கு தான் இப்போ தான் சாட்டான். நான் இப்போ ராகவன் விக்னேஷ் எடுத்துட்டானு தெரியல. அவனுக்கு உப்பு மிளகாத்தூள் வச்சு கொடுத்தா தான் அவர் சாப்பிடுவார். ஒரு பெரிய கொய்யாக்காய் வந்து அரிஞ்சு வந்த உடனே சாப்பிட்டோம். இது வந்து 50 ரூபா மக்களே. இந்த கொய்யாக்காய் பார்த்தீங்களா? அனியா இந்த மாதிரிலாம் ஏன் அவன் பேசுங்க. நீ விழுப்புரத்தில் 5 ரூபாய் நிற்கிறாங்கன்னு எதுக்கு மனசாட்சி இல்லாத அப்படி சொல்லு. அதான் மொட்டையாக காசு சொன்னாங்க. ஆத்திரம் வரல. கொய்யாக்காய் இப்போ விலை அதிகமாக விற்குது. நீ என்ன இப்போ 1 கிலோ 100 ரூபா நிற்கிறாங்க. அதான் சொல்கிறேன். இது வந்து 50 ரூபா 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய காயை வந்து இப்போ நான் அரிஞ்சு நாங்கள் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டேன். 6 கிலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லடை வாங்கினேன். கம்பெனியில் வைக்கிறாங்க எல்லடை வந்து அன்றைக்கி ஒன்று வாங்கினேன். டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்த்துட்டு பசங்க சொன்னால் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் செஞ்சு விற்கிறாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், முந்தானத்து 2 மட்டும் வாங்கினேன். 10 ரூபா ஒன்று. 4 எல்லடை இருக்குது மக்களே. 4 எல்லடை 10 ரூபா. வீட்டிலே செஞ்சு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து ஒருத்தவங்க விற்றாங்க. அவங்க வீட்டில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. பசங்க வந்து வாங்கிட்டு சொன்னாங்க. சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் பசங்க கேட்டானுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லடை ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினது. ஒரு 5 பாக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தால். ஆமாம், நீ வந்து ஒரே எண்ணெயில் சுட்டதுலேயே வாங்கிட்டு போடுவாங்க. தான் உன்னை திட்டுறேன். நான் வாங்கி அந்த கொடுக்குறேன்ல. இப்போ இதை அந்த எண்ணெயில் பொறிச்சு எது நீ வாங்கி வராத. சரியா? எது வாங்கி வராத. நான் வாங்கி தரேன். காசு மட்டும் கொடுத்துரு. என்ன இப்போ வந்து மாமா எல்லடா 50 ரூபா, கொய்யாக்காய் 50 ரூபா, முருங்கைக்காய் 10 ரூபா. சரியா? இன்றைக்கி வேனை விட்டுட்டு என் பேக்கில் எப்பவுமே காசு வச்சுருப்பேன். அன்றைக்கி எல்லடா 20 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன்னா பேக்கில் எப்போயும் 20 ரூபா வச்சுருப்பேன். இன்றைக்கி வேனை விட்டுட்டு இருந்தாலும் பஸ்ஸில் போய் 10 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போய் அப்புறம் வாதானூரில் போய் வேனை பிடிச்சேன். கரெக்டாக? அப்போ எவ்வளோ? 50, இது ஒரு 100, 110 பஸ் பேர் 120 ரூபாயை இப்படி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இவர் நான் ஏன் அவர்கிட்ட காசு வாங்குற மக்களே மெயினாக எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன கேட்டார்னா, அன்றைக்கி ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு. அந்த வேலையை வந்து இவர் ஆண்கள் செய்கிற வேலை, மணிக்காட்ட கையெழுத்து வாங்கணும். அந்த வேலையை வீட்டில் நீ தான் வெட்டு
என்னது வேலையில் இன்னமும் கேட்டேன், என்னது வெத்து ஆஃபீஸரு நீ போய் கையெழுத்து வாங்கினோன்னு எனக்கு கேட்டார் ஒரு வார்த்தை. நான் வீட்டு வேலை முடிச்சுட்டு வேலைக்கு போய் 10 ரூபாய் சம்பாதிக்கும் போதே நீ என்னை இப்படி கேட்குறியே, அதனால தான் நான் வாங்கின வார்த்தைக்கெலாம் நீயே காசு கொடுத்துரு, இதுக்கு எல்லாத்தையும் இப்போயே காசு எடு. என்ன நாளைக்கு காலம் வந்துடுவோம்மா, நான் இதான் எப்பவுமே நான் வார்த்தையை மாற மாட்டேன். என்னென்னா இன்றைக்கி தரேன்னு சொன்னால் அன்றைக்கி நான் கொடுத்துடணும், இல்லைன்னா அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் காசு இப்போ எடு, டக்குன்னு எடு, வீடியோ ஓடுது, டக்குன்னு எடு.